அன்பர்களுக்கு வணக்கம். தீபாவளி முடிந்து விட்டது. கந்த சஷ்டி திருவிழா ஆரம்பமாகிவிட்டது. கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களும் அதை தீபாவளி கழிந்த மறுநாளிலிருந்து சஷ்டி விரதம் ஆரம்பித்திருப்பார்கள். அந்த கந்த சஷ்டி கவசம் பாடுவதால் என்ன கிடைக்கும்? அந்த பாடலுடைய விளக்கமும் அதே போல் பாடலையும் பார்க்கலாம். இது தொடர்ச்சியாக 2-3 வீடியோவாக வரும். ஒரே வீடியோவில் அடங்காது. அதனால் இன்றைக்கி முதல்ல அந்த பாடலை பற்றிய ஒரு சிறு குறிப்பு மட்டும் சொல்கிறேன். பாலன் தேவராயன் சுவாமிகள் அப்படிங்கிறவர் இந்த கந்த சஷ்டி கவச பாடலை எழுதியிருக்கிறார். அவர் பெங்களூரில் அவருடைய தந்தையார் பெங்களூர் அரண்மனையில் தலைமை கணக்காளராக இருந்திருக்காங்க. அவருக்கு பிறந்த புதல்வன் தான் இந்த தேவராய சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் இளமையிலிருந்தே ரொம்ப தமிழ் புலமை மிக்கவர். அதே மாதிரி முருகப்பெருமான் இடத்துல ரொம்ப ஈடுபாடும் பக்தியும் கொண்டவர். அப்போ அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் இவருக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க. தீராத வயிற்று வலி, என்னெல்லாமோ மருத்துவம் பார்த்துருக்காங்க. அந்த வயிற்று வலி எதுலேயுமே தீரலை. கடைசியில் திருச்செந்தூருக்கு அப்போ சஷ்டி திருவிழா நடந்துகிட்ருக்கு. அப்போ திருச்செந்தூருக்கு இங்கே முருகப்பெருமானுடைய அருளால் இந்த வழி தீருதான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் கடல்லையே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சஷ்டி திருவிழா நடக்கும்போது திருச்செந்தூருக்கு வரார். திருச்செந்தூருக்கு அவர் அப்படி முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவருடைய கனவில் முருகப்பெருமான் நீ ரொம்ப நாளைக்கு வாழணும், என்னுடைய புகழை பூரா இந்த உலகத்துக்கும் மக்களுக்கும் பரப்பணும், அதனால் உனக்கு ஒரு குறை வராது, என்னை பற்றி என்னுடைய புகழையும் நீ பாடணும் அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லிவிட்டு கனவுலையே ஏதோ கொஞ்சம் திருநீரை வாயில் போட்டுட்டு போயிருக்காரு. இவர் திடீர்னு முழிச்சு பார்க்காரு, ஒன்றும் தெரியல. ஒரு சின்ன பையன்தான் வாயில் திருநீரை போட்டுட்டு போன மாதிரி இவருக்கு கனவுல தோணியிருக்கு. முழிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்புறம் இவரே உணர்ந்திருக்கிறாரு, முருகப்பெருமான் தான் கனவுல நம்மளை இப்படி இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு, அதே நேரத்தில் அவருக்கு அந்த தீராத வயிற்று வலி இருந்ததும் கம்ப்ளீட்டாக குணமாகி போச்சு. அவருக்கே பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் ஆகி போச்சு. எந்த மருந்துமே சாப்பிடல. ஏதோ ஒரு சின்ன பையன் கனவுல ஒரு திருநீரை வாயில் போட்டுட்டு தண்ணியை குடின்னு சொல்லிட்டு போன மாதிரியும் இவர் அப்படி செஞ்ச மாதிரி, அதனால் அந்த வயிற்று வலியும் தீராத வயிற்று வலி தீர்ந்து போச்சு அப்படின்னு அவருக்கு உணர்த்தியிருக்கிறாரு எம்பெருமான் முருக கடவுள். அப்போ அதிலேருந்து ரொம்ப ஏற்கனவே முருகப்பெருமான் மேலே தேவராய சுவாமிகள் ரொம்ப பக்தி ஈடுபாடு கொண்டவர் தான். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது பிறகு அவர் முருகப்பெருமானை ரொம்பவும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். அதனால் அவரை அறியாமல் பாடல்கள், ஏற்கனவே தமிழில் புலமை வாய்ந்தவர் அவர், தமிழில் ஏகப்பட்ட பாடல்கள் பாடுறதுக்கு ஆரம்பித்தார். அப்படி பாடி அவர் பாடினது கந்த சஷ்டி கவசம்னு திருச்செந்தூரில் வச்சு பாடின பாடல்கள் தான் இப்போ ரொம்ப உலக அளவில் பிரபலியமாகி எல்லா திருக்கோயில்கள்லேயும் அந்த பாடல் காலையிலையும் சாயங்காலமும், ஏன் தொலைக்காட்சிகளில் கூட காலையிலையும் சாயங்காலமும் அந்த பாடல் தான் ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்குது. ஆனால் அதே தேவராய சுவாமிகள் 6 படை வீட்டுக்கும் 6 கந்த சஷ்டி கவசம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த 6 அவ்வளவு 6ல் 5 கந்த சஷ்டி கவசம் அவ்வளோ பிரபலியமாக ஆகலை. ஆனால் திருச்செந்தூருக்கு பற்றி எழுதின அந்த கந்த சஷ்டி கவசம் தான் ரொம்ப பிரபலியமாக இருக்குது. அது முதல்ல சூளமங்கலம் ராஜேஸ்வரி சகோதரிகள் தான் அந்த பாடல்களை இசைத்தட்டாக வெளியிட்டாங்க.
இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஒலிக்கிற எத்தனையோ பேர் அதுக்கப்புறம் பாடியிருக்காங்க, பாடகர்கள் பாடியிருக்காங்க. ஆனால் அவங்க பாடின மாதிரி அந்த அளவு ஒரு இனிமையும், குரல் இனிமையும், ஒரு வசீகரமும் மற்றவங்க பாடினதில் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சோழமங்கலம் சகோதரிகள் பாடின அந்த சஷ்டி கவசத்தை கேட்டோம்னா நம்மளை அறியாமலே மனசுக்கு ஒரு இன்பம் பெறுவோம். ஸோ அந்த பாடலை பற்றி விளக்கமும் பாடலையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.